ஸோ வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் இஸ் என்எம்எம்எஸ் கிளாஸ். இந்த என்எம்எம்எஸ் கிளாஸில் உங்களெல்லாம் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். வில் ஸ்டார்ட் த கிளாஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டியது வந்து சயின்ஸ் குவிஸ் வந்து பார்க்குறோம். தமிழில் அந்த கேள்விகள் எழுதியிருக்கு. நீங்கள் ஆங்கில மீடியம் குழந்தை கூட அது படித்தா புரியலன்னா நான் வேணால் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன் இங்கிலீஷில். இதுக்கு ஆப்ஷன் கிடையாது. கரெக்டான ஆன்சர் நீங்கள் சொல்லுங்கள். கொஞ்சம் யோசனை பண்ணி நிறுத்தி நிதானமாக அவசரப்படாமல் சொல்லுங்கள். சரிங்களா? போயிடலாமா? குவிஸுக்கு 20 கொஸ்டின் இருக்குது. 20 கொஸ்டின் முடிஞ்சதுன்னா நம்ம வைண்டப் பண்ணிக்கலாம். ஒரு 30-40 நிமிஷம் தான் ஆகும். பரவாயில்ல, வைண்டப் பண்ணிக்கலாம். போயிடலாமா கேள்விக்கு? ஓகே. ஸோ முதல் கேள்விக்கு போயிடலாம். சரி, ரெண்டு கேள்வியாக வரும். கொஸ்டின் நம்பர் 1, செல்சியஸிலிருந்து கெல்வினுக்கு மாற்றுவதற்கு K=C+ என்ன போட வேண்டும் அப்படின்னு வந்திருக்கு. அவசரப்படாதீங்க. 2 கேள்விக்கு நீங்கள் பதில் தயார் பண்ணிவிட்டு அப்புறம் சொல்லட்டுமான்னு சொல்லுங்கள். ஏன்னா மற்றவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வேண்டாம். நான் சொல்லும்போது சொல்லுங்கள். கொஸ்டின் நம்பர் 2, குதிரை திறன் என்பது டேஷ் வாட் ஆகும். குதிரை திறன்னா ஹார்ஸ் பவர், ஹெச்பின்னு சொல்லுவாங்க இல்லையா? எங்கள் வீட்டில் மோட்டர் வந்து 5 HP அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் வீட்டில் இல்லை 2.5 HP, அதாவது 1 HP, 1/2 HP என்ன சொல்லுவாங்க, ஹார்ஸ் பவர். அப்படின்னா அது எவ்வளோ வாட்டுன்னு கேட்குறாங்க. ஸோ 2 கேள்விக்கு பதில் தெரிஞ்சுட்டு ரெடியாக இருந்தால் ரெடி சார்ன்னு சொல்லுங்கள். ஒரு நிமிஷம் பார்த்துட்டே இருங்க. ஐ வில் ஜாயின் யூ இன் another 1 minute வந்துடுறேன். ஸோ எல்லாம் ஆன்சர் ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முதல் கேள்விக்கு என்ன ஆன்சராக இருக்கும்? 4th option sir, 273. இந்த சியோட 273 ஆட் பண்ணணுமா? 273.15. இல்லை 273 அது பரவாயில்ல. 273 சார். அப்போ K=C + 273 அப்படி என்பது சரியான விடைன்னு சொல்கிறாங்க. எல்லாம் ஒத்துக்கிறீங்களா? Yes sir. Yes, correct. That is the correct answer. Yes, okay. அடுத்த கேள்வி question number 2. Second option sir. Second option ஆ? ஒரு குதிரை திறன் இங்கிலீஷ்ல என்னது சார்? இங்கிலீஷ்ல என்னது சார் குதிரை திறன்? குதிரை திறன் ஹார்ஸ் பவர், HP பாங்க. ஹார்ஸ் பவர் 746 சார். அப்படியா? எல்லாரும் சொல்லுங்க. அப்புறம் நம்ம சரியா தவறான்னு சொல்லிக்கலாம். 7.46. 7.46 இருங்க. 7.46ங்கிறீங்களா? Yes sir. ஒருத்தர் 746ங்கிறாங்க, ஒருத்தர் 7.46ங்கிறாங்க. சரி, யாராவது 1000 and 100ன்னு சொல்கிறீங்களா? யாருமே இல்லை. அப்போ இப்போ இந்த போட்டி வந்து 2ஆ 4ஆ, 2வது ஆப்ஷனா 4வது ஆப்ஷனாங்கிறது தான் இப்போ கேள்வி. 746 என்ற 2வது ஆப்ஷன் தான் கரெக்ட். 7.46 கிடையாது. எப்போ 7.46 எப்பவுமே வராது.
0.746ன்னு சொல்லியிருப்பாங்க உங்கள் காலேஜில். சரி, காலேஜில் இதெல்லாம் ஸ்கூல் தானே, ஸ்கூலில் எப்போன்னா கிலோ வாட்டுன்னு கேட்டிருந்தா 0.746 கிலோ வாட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? 0.746 கிலோ வாட் அல்லது 746 வாட். புரிஞ்சுதா குழந்தைகளா? வாட்னா வோல்டேஜ் தானே சார்? ஆமாம், வாட்னா வோல்டேஜ் இல்லை, பவர். வாட்னா பவர், வோல்ட் இல்லை. வோல்ட்னா வோல்ட், அது வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். எஸ் சார், WATT. ஓகே சார். அதனால தான் நான் சொன்னேன், நான் வேணால் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன், சில குழந்தைகளுக்கு தமிழில் கொஞ்சம் கம்ஃபர்ட். இப்போ K = C + 273ன்னு சொன்னீங்க, ஒத்துக்கிறேன். இப்போ F = Fக்கு Cக்குள்ள ஒரு இது என்ன, ஒரு ரிலேஷன்ஷிப் என்ன? எஃப்க்கும் சிக்கு என்ன ரிலேஷன்ஷிப் சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே எழுதுறேன் நான் உங்களுக்காக. சார், F is equal to C into 9/5 plus 32. F is equal to C into குட்டி இன்ட்டு போடணும்ல, into 5/9 into 5/9 ப்ளஸ் 32ங்கிறாங்க. இது கரெக்டா அப்படின்ற கேள்வி. இப்போ அவங்க சொன்னதை அப்படி எழுதிட்டேன், நான் அதை கரெக்டே தப்புன்னு சொல்லலை, நீங்கள் கண்டுபிடிங்க. F = C into 5/9 ப்ளஸ் 32ன்னு சொல்கிறாங்க. இது கரெக்டா? லாஸ்ட்ல 0 டிகிரி செல்சியஸ் நினைக்கிறேன் சார். 0 டிகிரி செல்சியஸ் நினைக்கிறேன் சார். இல்லப்பா, ரிலேஷன்ஷிப். ஐ அம் ஆஸ்கிங் யூ தி ரிலேஷன்ஷிப். அப்ப 0 டிகிரி அப்படி எல்லாம் வராதுல்ல. ஓகே சார். சார் 9/5 தான் வரும். ஓகே, நான் அதனால கொக்கி போட்டேன். யாரும் ஆஃப் பண்ணி வைமா, வைக்க யாரும் ஆன் பண்ணி வச்சிருக்கீங்க? பேசினா உடனே நீங்க ஆஃப் பண்ணிடணும், இல்லைன்னா எக்கோ வருது கண்ணா. சில்ட்ரன், நீங்க அங்க போறதுனால எக்கோ வருது எல்லாருக்கும், அப்புறம் நம்ம பேசுறதே புரியாது. ஓகே, இப்போ நான் ஒரு நான் சொன்னேன், என்ன சொன்னேன், C × 5/9 + 32ன்னு ஒரு குழந்தை சொல்லுது, அதை எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அது சொன்னதுக்கு காரணமே அது 5/9 கிடையாது, இது 9/5. இப்போ இந்த மாதிரி கன்ஃபியூஷன் வரும். அப்போ வரும்போது என்ன பண்ணுவோன்னா, நல்ல குழந்தைகளாக பார்த்துங்க. நம்ம உடம்பு டெம்பரேச்சர் எவ்வளோப்பா ஃபாரன்ஹீட்ல? ஃபாரன்ஹீட்ல 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட். 98 வச்சுக்கோங்க. அதை சென்டிகிரேடாக மாற்றுறேன். இப்போ ஃபாரன்ஹீட் சென்டிகிரேடாக மாற்றினா எஃப்லேருந்து -32 போடணும். 37 டிகிரி சார். 37 டிகிரி சரி, சார். வருது 37 வருதான்னு பார்க்கல, இருங்க. ஆமாம், 37 டிகிரி. இது எவ்வளோ வருது? 66. அப்போ இங்கே இன்ட்டு 5/9ன்னு போடணும். இன்ட்டு 5/9. 66 × 5/9 என்ன வருது? ஒரு 7, இது ஒரு 36 வருது. ஓகே, அப்போது இதுதான் ஆன்சர். இப்போ இதை மனசில் வச்சுக்கோங்க. 98 டிகிரி ஃபாரன்ஹீட் என்றால் 36 டிகிரி சென்டிகிரேட். அப்போ நீங்கள் போடுற ஃபார்முலா கரெக்டாக இல்லையா நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம். கண்டுபிடிக்கலாமா, கண்டுபிடிக்க முடியாதா? ஹலோ, எப்பாவது உங்களுக்கு சந்தேகம் வந்தால் 98 டிகிரி ஃபாரன்ஹீட் என்பது, என்னது தப்பாக வருது, 98 டிகிரி ஃபாரன்ஹீட் என்பது இஸ் ஈக்குவலண்ட் ஆஃப் 36 டிகிரி சென்டிகிரேட். இதை வச்சிட்டிங்கன்னா அப்போ அந்த ஃபார்முலாவில் இந்த சௌந்தர்யாவுக்கு வந்த டவுட் மாதிரி உங்களுக்கு வரும்போது நீங்கள் இதை போட்டு பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாமா? எஸ் சார். அதுக்கு தான் இது மாதிரி நீங்கள் ஏதோ ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். எல்லாருக்கும் இந்த டவுட் வரும். இந்த டவுட்டு நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு நல்லா மனப்பாடம் பண்ணியிருந்தா கூட டவுட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இப்போ இங்கே பாருங்கள், ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். ஒரு குதிரை திறன் 1 HP என்பது எவ்வளோ வாட்னா 746 வாட் என்பது சரியான விடை. ஆனால் இதே கிலோ வாட்டுன்னு கேட்டிருந்தா 0.746 கிலோ வாட் என்று சொல்ல வேண்டும். சரியா? ஓகே, 2 கொஸ்டின் எல்லாம் தரவாயிட்டிங்களா? தேர்ட் கொஸ்டின் போயிடலாம். ஸோ தேர்ட் கொஸ்டின், என்னது இல்லையே, தேர்டு ஃபோர்த்து வர மாதிரி பண்ணுறேன். வெப்பநிலை வேதிவினையின் வேகத்தை அதிகரிக்கிறது.
வெப்பநிலை. இங்கிலீஷ்ல சார். சார் சில வேதி வினைகளில் ஹீட் இன்க்ரீசஸ் த கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படிங்கிறாங்க. எஸ் சார். வேதி வினைகளில் சில வேதி வினைகள்னு சொல்றாங்க. இன் சம் கெமிக்கல் ரியாக்ஷன் இட் இன்க்ரீசஸ் த கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்றாங்க. இன் சம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாத்துலயுமே இல்லைன்னு சொல்றாங்க. The third option. எஸ் சார், தேர்ட். எஸ், தேர்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். அது எல்லா இதிலும் இல்லை, பட் பெரும்பாலான வினைகளில் பெரும்பாலான கெமிக்கல் ரியாக்ஷனில் ஹீட் வந்து இட் வில் இன்க்ரீஸ். ஓகே, அடுத்தது உலோகங்கள் டேஸையும் நன்கு கடத்துபவை. உலோகங்கள் எதை? மெட்டல். மெட்டல் வில் கண்டக்ட் வாட் டேஷ் அண்ட் டேஷ். எலக்ட்ரிசிட்டி. வெரி குட். And heat. ஹீட் வெப்பத்தையும் கடத்தும், எலக்ட்ரிசிட்டி மின்சாரத்தையும் கடத்தும். எலக்ட்ரிசிட்டிக்கு என்ன சிம்பிள்? ஆம்பியர். ஐன்னு சொல்லுவாங்க அது. ஓகே, ஆம்பியர். வெரி குட். வேதி வினைன்னு ஒன்று இருக்குது. இது தவிர வேற ஏதோ வினை கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு வேற ஏதோ ரியாக்ஷன் இருக்கா? புரியல சார். we said வேதி வினை அப்படின்னா கெமிக்கல் ரியாக்ஷன் சொன்னோம். வேற ஏதோ ரியாக்ஷன் இருக்குதான்னு கேட்குறேன். வேற ஏதோ ரியாக்ஷன் பத்தி படிச்சிருக்கீங்களா? பிசிக்கல் ரியாக்ஷன். பிசிக்கல் ரியாக்ஷனுக்கும் கெமிக்கல் ரியாக்ஷனுக்கும், அது வேதி வினைக்கும், அது என்னமோ வினை, அது பிசிக்கலுக்கு என்ன சொல்றாங்க தெரியல. இயற்பியல் வினைக்கும் என்ன வித்தியாசம்? சார் கெமிக்கல் ரியாக்ஷன்னா ஒரு பொருள் சார் கெமிக்கல் ரியாக்ஷன்ல இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, நான் கேட்கிறேன் கேள்வி. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் பிசிக்கல் ரியாக்ஷன் அண்ட் கெமிக்கல் ரியாக்ஷன்? சார் நான் சொல்லட்டுமா சார்? சொல்லுங்க. ஸோ ஃபிசிக்கல் ரியாக்ஷன்னா வந்து நம்ம எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டிக்கை பிரேக் பண்ணுறோன்னா வந்து அது மறுபடியும் சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க. அது மறுபடியும் ஒட்ட வச்சுக்கலாம். இல்லை சார், அந்த மாதிரி வராது. கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்கிறேன் சார். கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு பேப்பரை வந்து பர்ன் பண்றோம்னா அதை திருப்பி நம்ம பேப்பர் நம்மளால கொண்டு வர முடியாது. சரி. இதுவே பிசிக்கல் ரியாக்ஷன்னா நம்ம என்ன பண்ணாலும் இப்ப ஒரு பேப்பரை ஃபோல்ட் பண்றோம்னா அதை மறுபடியும் அன்ஃபோல்ட் பண்ணலாம்ல சார்? ஓகே, ரைட், கரெக்ட். நல்ல எக்ஸாம்பிள். சார் நான் சொல்லட்டா சார்? சொல்லுங்க. சார் பிசிக்கல் ரியாக்ஷன் வந்து ரிவர்சபிளா இருக்கும், ஆனா கெமிக்கல் ரியாக்ஷன் இர்ரிவர்சபிள். பிசிக்கல் ரியாக்ஷன் டெம்பரவரியா இருக்கும், கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து பெர்மனன்ட்டா இருக்கும். பிசிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது அங்க எந்த நியூ எலிமெண்ட்டும் ஃபார்ம் ஆகாது, ஆனா கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது மேபி அங்க நியூ சப்ஸ்டன்ஸும் ஃபார்ம் ஆகும் சார். ஓகே, அவங்க எல்லா வித்தியாசத்தையும் சொல்லிட்டாங்க. வெரி குட். ஓகே, மெயின் இது அதுதான். இட்ஸ் ரிவர்சிபிள் அண்ட் இர்ரிவர்சிபிள், அதுதான் மெயின் இது. ஓகே, அடுத்த கேள்வி. வெரி குட். எல்லாம் நீங்கள் தரவாக இருக்கிறீங்க. எல்லாம் ஈஸியான கேள்வி கொடுத்துட்டானோ? கொஞ்சம் கஷ்டமான கேள்வி கொடுத்துருக்கணுமா கோகுல்? கஷ்டமான கேள்வி கொடுத்துருக்கணுமா, ஈஸியான கேள்வி கொடுத்துட்டானா? சார் இங்கே பாரு. சரி, இப்போ கொஸ்டின் நம்பர் 5. இவைகளை மனிதனால் கேட்க இயலாது. அதுவே ஃப்ரீக்வன்சி, சவுண்ட் ஃப்ரீக்வன்சி, சில ஃப்ரீக்வன்சி மனிதனால் கேட்க முடியாது. 4 sir, option 4 greater than 20,000 hertz. Fourth option. சரி, கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைங்க எல்லாரும். மைக் எல்லாம் ஆஃப் பண்ணி வைங்க. இப்போ ஒவ்வொருத்தரா பேசுங்க. ஃபோர்த்னு சொல்லியிருக்காங்க ஒருத்தர், மற்றவங்க என்ன சொல்றீங்க? Fourth sir. Fourth, very good. Fourth is the right answer. அப்ப எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் கண்ணா, இது லெஸ் தேன் 25 ஹெர்ட்ஸ்ங்கிறது அது கேட்காதா? 20 ஹெர்ட்ஸ்க்கு லெஸ் தேனா இருந்தா சார் கேக்குறேன். 20ங்கிறது தான். 20 25 அது வித்தியாசப்படுத்திருக்க மாட்டாங்க கேள்வியில. ஓகே, இப்போ 20,000 ஹெர்ட்ஸ்க்கு மேல ஒரு சவுண்ட் இருந்தா அது யாருக்கு கேட்கும்? வவ்வால். வவ்வாலுக்கு ஆங்கிலத்துல என்ன பேரு? பேட். வவ்வாலுக்கு இன்னொரு சக்தி இருக்கு. அது என்ன சக்தி? எக்கோ வைப்ரேஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுமே சார். எக்கோ வச்சு அது கண்டுபிடிச்சுக்கும், இடத்தையெல்லாம் கண்டுபிடிக்கும் எக்கோ வச்சு. இன்னொன்னு அது நைட் டைம்ல தான். அது நைட்ல அதுக்கு கண் தெரியுமா? எஸ் சார். கரெக்ட், நைட்ல கண் தெரியும். எக்கோ வச்சு
எந்த பக்கம் போகும்னு அது முடிவு பண்ணும். 20,000 ஹெர்ட்ஸ்க்கு மேலே இருக்கிறதும் கேட்கும். வெரி குட், ஃபென்டாஸ்டிக். நைட் டைம்ல கொஞ்சம் பேட் வந்து கொஞ்சம் பிரிஸ்கா இருக்கும் சார். ஆமாம், பிரிஸ்காக இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நாய்கள் கூட நைட் டைமில் பிரிஸ்காக இருக்கும். அப்புறம் காலையில் ஏர்லி மார்னிங் பார்த்தா தூங்கிட்டு இருக்கும். ஒரு 6 மணி 7 மணி பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா வெயிலில் பட்டு தூங்கிட்டு இருக்கும். ஆனால் நைட்டெல்லாம் அப்படியே சுற்றிட்டே இருக்கும். பார்த்துருக்கீங்களா? எஸ் சார். எஸ் சார். நேற்று எங்கள் ஊருக்கு நான் போயிருந்தேன், ஜாகிங் போயிருந்தேன். 5:45க்கு ஐ ஸ்டார்டட் இன் அ பிளேஸ் கால் பெரியநாயக்கன் பாளையம், விச் இஸ் 15 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் மை ரெசிடென்ஸ். அந்த முதல் 15 கிலோமீட்டர் பஸ்ஸில் போயிட்டேன். 5:40 எக்கச்சக்கமான மழை. இங்கே நேற்று வந்து அதிகமாக மழை பெஞ்ச இடம் பெரியநாயக்கன் பாளையம், என்டையர் ஸ்டேட்டில். நான் ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் நடந்தால் நாய் நம்மளை துரத்துது. ஒரு இடத்துல நின்றுட்டேன். ஒரு இடத்துல நின்னா பயம், சரி ஏதோ திருடன் தான் வந்துட்டான்னு வந்து தர்மடி கொடுத்தா என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த பயம் இருக்குது. எந்த கடையும் திறக்கல, எந்த வீடும் திறக்கல, பிகாஸ் ஆஃப் த ஹாலிடே ப்ளஸ் இருட்டாக இருக்குது. 6:45 மணி முடி இருட்டு போகலை. அண்ட் பை த டைம் 7 மணி ஆகும்போது நான் ஒரு குன்று ஏறி இறங்குறேன். அந்த வழியில் ஒரு குன்று இருக்குது, 5 ஏர்பின் பெண்ட் இருக்கு. குன்றுனா ஹில்லாக், ஒரு ஹில் மவுண்டன், குட்டி மவுண்டன் பேர் குன்றுன்னு. அதை ஏறி அதில் 5 ஏர்பின் பெண்ட் இருக்கு. 5 ஏர்பின் பெண்ட்ஸ் ஆர் தேர். அந்த அளவு ஒரு குன்று. 5 ஏர்பின் பெண்ட்னா குட்டி தானே. ஸோ அதில் நான் ஏறி இறங்கி அப்புறம் ஐ ரேன் நியர்லி 15 கிலோமீட்டர்ஸ் டு ரீச் ஒன் ஆஃப் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ். ஒரு ஸ்டூடெண்ட்டு போய் 2 ஸ்டூடெண்ட் பார்த்துட்டு வந்து அந்த படங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்டூடெண்ட் இருந்த ஊர் அது. ஸோ அவங்க ஊருக்கு ஜாகிங் போய் பார்த்தேன். நைட்டில் போகும்போது இந்த நாய்கள் பார்த்து, நாய்கள்லாம் பயங்கர ஒவ்வொரு இடத்துல ஒரு கூட்டாக இருக்குது. ஒரு இடத்துல 5 இருக்குது, ஒரு இடத்துல 7 இருக்குது. எனக்கு நாயை பார்த்து பயம் இல்லை. அந்த நாய்கள்லாம் நான் அப்படி ஃப்ரெண்டு எல்லாம் பண்ணிக்குவேன் நான். ஸோ அது வந்து சின்னதுலேயே எனக்கு அந்த ஒரு பழக்கம் வந்ததுனால பயம் கிடையாது. பட் இருந்தாலும் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். திடீர்னு வந்து கடிச்சிட்டு என்ன பண்ணுறதுன்னு கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, கொஸ்டின் நம்பர் 6. டேஷ் தீயணைக்கும் கருவிகளில் பயன்படுகிறது. ஃபயர் எக்ஸ்டிங்விஷரில் எதை பயன்படுத்துகிறார்கள்? கார்பன் டை ஆக்சைடு சார். கார்பன் டை ஆக்சைடு. கரெக்ட். கார்பன் டை ஆக்சைடு தான் பயன்படுத்துறாங்க. வெரி குட். ரொம்ப ஈஸியான கேள்வியாக போச்சுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, ஓகே, ஒரு நாள் ஈஸியான கேள்வி இருந்தால் தப்பு கிடையாது. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 7. மின்னோட்டத்தின் அலகு, கரண்டோட அலகு என்ன? யூனிட். ஆம்பியர். ஓகே, அது மின்னோட்டத்தின் அலகு. ஆனால் இன்னொன்று என்னமோ இருக்குமே, இந்த சார்ஜ்னு ஒன்று இருக்குமே. சார்ஜுக்கு என்ன பேர் தமிழில்? மின்னூட்டத்துக்குனோட அலகு கூலும். வெரி குட், ஃபென்டாஸ்டிக். மின்னூட்டத்தின் அலகு கூலும் என்று கரெக்டாக ஒருத்தர் சொல்லிவிட்டார். ஓகே, அடுத்தது உராய்வு 2ஆக வகைப்படுத்தப்படுகிறது. அவை டேஷ் உராய்வு மற்றும் டேஷ் உராய்வு. நிலவு உராய்வு மற்றும் உருளும் உராய்வு. என்ன சொல்லுங்க? என்ன உராய்வு? நழுவு உராய்வு மற்றும் உருளும் உராய்வு சார். உருளும் உராய்வு தெரிஞ்சது. அதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? நழுவும் உராய்வு சார். நெழுகுமா? நழுவும். ஓகே, நழுவும் உராய்வு மற்றும், அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ரோலிங் ஃப்ரிக்ஷன் ஒன்று, அது உருளும் உராய்வுனா ரோலிங் ஃப்ரிக்ஷன். இன்னொன்று என்ன ஃப்ரிக்ஷன்? ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன். சர்ஃபேஸ் ஃப்ரிக்ஷன். ஐ திங்க் மேபி ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷனாக இருக்கு, தெரியல தமிழ் இங்கிலீஷில். சர்ஃபேஸ் ஃப்ரிக்ஷன் அண்ட் அதர் ஒன் இஸ் ரோலிங் ஃப்ரிக்ஷன் டியூ டு ரோலிங். ஓகே, 2 இருக்குது. எந்த உராய்வு அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? சார் நழுவு. ரோலிங் ஃப்ரிக்ஷன் கம்மியா இருக்கும், அதனால சீக்கிரம் குடுகுடுன்னு ஓடிடலாம் இல்லையா? அதனால தான் உங்களுடைய அந்த சூட்கேஸ்ல கொஞ்சம் எங்கேயாவது வெளியூர்லாம் போகும்போது, அந்த சூட்கேஸ் போகும்போது அது 2 பக்கத்துல 2 வீல் மாட்டியிருக்காங்க, பாத்தீங்களா? ஏன்னா அதை நம்ம இழுத்துட்டு போறது ரொம்ப வீல தூக்கிட்டு போறது கஷ்டமா இருக்குன்னு 2 வீல் மாத்திட்டான், டொயின்னு இழுத்துட்டு போகலாம். அது பாட்டுக்கு ஊர்ல வரும். அதே மாதிரி உங்க வீடுகளில் வந்து குப்பை வாங்குறதுக்கு ஒரு வண்டி வருது இல்லையா? அது வந்து ஒரு அம்மா தள்ளிட்டு வரும். அதுலயும் ஒரு 2 சக்கரம் இருக்கும், பாத்திருக்கீங்களா? ஆக்சுவலா 3 சக்கரம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் 2, ஒரு பக்கம் 1 இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? அதுவும் உருளும் உராய்வுக்கு ஒரு எடுத்துக்காட்டுகள். ஓகே, வெரி குட். ஐ திங்க் ஃபென்டாஸ்டிக். பரவாயில்ல. 9வது கேள்வி பார்த்தலாமா?
டேஸ் ஆடிகள் அலங்கார ஆடிகளாக பயன்படுத்தப்படுகின்றன. வாகனங்கள் பின்காட்சி ஆடியாக டேஸ் ஆடிகள் பயன்படுத்துங்க. இது மிரர். சார் குழியாடி குவியாடி. கான்கேவ் கான்வெக்ஸ் சார். கான்கேவ் கான்வெக்ஸ். கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ். எங்க முன்னாடி இருக்கிறது கான்வெக்ஷன் போடுறதா? இங்கயா? அங்க கான்கேவ் சார். இங்க கான்கேவ், இங்க கான்வெக்ஸா? ஆமா சார். வாகனங்கள் பின்காட்சி ஆடியாக இருக்கும்போது கான்வெக்ஸ் மிரரா? ஆமா சார், கான்வெக்ஸ். வெஹிக்கிள்ஸ்க்கு தான் கான்வெக்ஸ். ஷூரா? எல்லாரும் கரெக்டா? அந்த இவங்க இது நம்ம சொல்றது கரெக்டா? இங்க கான்கேவ் மிரர், இங்க கான்வெக்ஸ் மிரர் அப்படிங்கறாங்க. கரெக்டா? கரெக்ட் சார். தமிழ்ல இதுக்கு என்ன கான்கேவுக்கு என்ன சொல்றீங்க? குழியாடி. குழியாடி. இதுக்கு குவியாடி இல்லையா? சார். கரெக்ட். நான் தமிழ்ல தான் படிச்சேன், எல்லாம் மறந்துட்டேம்மா. எல்லாம் மறந்து போச்சு. நாங்கெல்லாம் படிக்கும்போது தமிழில் தான் படித்தோம். இந்த கான்கேவ் கான்வெக்ஸ் எல்லாம் தெரியாது. அதெல்லாம் அப்புறம் காலேஜ் வந்த பிறகு தான் கொஞ்சம் தெரியும். ஆனால் தமிழ் மேலாம் மறந்து போச்சு, ரொம்ப நாள் ஆச்சு. அடுத்தது, மின்னல் தாக்குவதிலிருந்து உயரமான கட்டணங்களை பாதுகாக்க உதவும் ஒரு கருவி. மின்னல் கடத்தி சார். மின்னல் கடத்தி. அதுக்கு இங்கிலீஷில் என்ன? லைட்னிங் வராமல் இருக்கிறதுக்கு அந்த உயர்ந்த கட்டடங்களை அதுக்கு ஒரு ஏதோ ஒன்று வைப்பாங்க அந்த கட்டடத்தில். Lightning arrestor, very good, fantastic. Lightning arrestor என்பது சரியான விடை. அவர் தமிழ்ல என்ன சொன்னாரு? என்ன சொன்னீங்க? மின்னல் கடத்தி. மின்னல் கடத்தி என்று. அது என்ன பண்ணுது? அது என்னதான்? அது வந்து இடிய வாங்கி கீழே எர்த்துக்கு அடிச்சிருச்சு. எர்த்துக்கு சீக்கிரமா ஒரு ஷார்ட் சர்க்யூட் பண்ணி அடிச்சிரு. அந்த கட்டடத்துக்குள்ள போகாம சொய்யன்னு ஒரு டைவ் அடிக்கும். எது? அங்கிருந்து டைவ் அடிச்சு நேரம். ஓகே, வெரி குட், ஃபேண்டாஸ்டிக். क्वेश्चन நம்பர் 11 போயிடலாமா? 11. தங்கு தடை இல்லாமல் தொங்கவிடப்பட்ட காந்தமானது எப்பொழுதும் புவியின் டேஷ் திசை நோக்கி நிற்கும். வடக்கு தெற்கு சார். வடக்கு தெற்கு. வடக்கு தெற்கு. அதாவது மேக்னெட் will always point towards north. நார்த் சவுத் டைரக்ஷன் தான் மேக்னெட் நிற்கும். ஓகே, வெரி குட், ஃபேண்டாஸ்டிக். இங்கிலீஷில் தெரிய தமிழ். அடுத்தது, காந்தத்தின் பயன்கள் யாவை? வாட் இஸ் த யூஸ் ஆஃப் மேக்னெட்ஸ்? வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் மேக்னெட்ஸ்? காந்தம் எதுக்கு யூஸ் ஆகுது? சார் மெக்லீவ் தொடர்வண்டி. என்னம்மா? மெக்லீவ் தொடர்வண்டி அப்படின்னா புரியுற மாதிரி சொல்லுங்க எனக்கு. மேங்களூர் ட்ரெயின் சார். எது? மெட்ரோ ட்ரெயின்ஸ், அதுமே ட்ரெயின்ஸ் சார். ஆமா சார், அங்க மேக்னெட்ஸ் விட்டு. ஆமா, மெட்ரோ ட்ரெயின்ல யூஸ் ஆகுது. வேற எங்க யூஸ் ஆகுது? சாதாரணமா சொல்லுங்க. என்ன நீங்க பயங்கர ஐன்ஸ்டீன் லெவல்ல பேசாதீங்க, எனக்கு புரியாது. சாதாரண சார் டைரக்ஷன் பார்க்க யூஸ் ஆகும் சார். டைரக்ஷன் பார்க்க யூஸ் காம்பஸ்க்கு சார். இது நான் ஒத்துக்கறேன். காம்பஸ்ல டைரக்ஷன் பார்க்க யூஸ் ஆகும். ஷிப்ல எல்லாம் டைரக்ஷன் பாப்பாங்கல சார், அதுக்கு இந்த மேக்னெட் யூஸ் ஆகும் சார். அதான் ஷிப்லயும் மத்தலயும் டைரக்ஷன் பார்க்கறதுக்கு. அப்புறம் வேற எங்க யூஸ் ஆகுது? பென்ஸ்லலாம் இருக்கும் சார். என்னமா சொல்லுங்க சார். ஸ்பீக்கர் பாக்ஸ். கம்ப்யூட்டர் டிவைசஸ்ல. கம்ப்யூட்டர் டிவைசஸ்ல அந்த மெமரி இருக்கு இல்லையா, அது ஒரு மேக்னெட்டிக் மெட்டீரியல் தான். ஹார்ட் டிஸ்க்ல எல்லாம் வரும் சார். ஆமா. அப்புறம் சார் எலக்ட்ரிக் பெல்ஸ் எல்லாம் இருக்கும். மேக்னெட் ட்ரெயின்லயும் வரும் சார். மேக்னெட் ட்ரெயினுக்கு என்ன பேரு? எங்க இருக்குது அந்த மேக்னெட் ட்ரெயினுங்கிறது? சார் எலக்ட்ரிக் பெல்ஸ்ல இருக்கும் சார். சரி. எலக்ட்ரோமேக்னெட் யூஸ். மேக்னெட் சார் எலக்ட்ரிக். சொல்லுங்க சார். கார்ட்ஸ்ல ஸ்மார்ட் கார்ட்ஸ்ல இருக்கும் சார். எங்கீங்கம்மா? ஸ்மார்ட் கார்டு. ஸ்மார்ட் கார்டில் மேக்னெட் இருக்குது. அதெல்லாம் அப்புறம் ஆமாம், அதெல்லாம் உங்களை மாதிரி அறிவாளிகளுக்கு தான் தெரியுது. என்ன மாதிரி தெரியுதுக்கு மாதிரி சிம்பிளாக சொல்லுங்க சார். டைனமோஸ்ல எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்றதுக்கும் மேக்னெட்ஸ் யூஸ் ஆகுது சார். ஆமாம், ஓகே. எலக்ட்ரிசிட்டி கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் சார் மின் மோட்டார்ல. மின் மோட்டார்ல கரெக்ட், ஃபேண்டாஸ்டிக். மின் மோட்டார்ல யூஸ் ஆகுது. ஓகே, இதெல்லாம் காந்தத்தின் பயன்கள். இன்னும் கூட பயன்கள் இருக்கும். நீங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க, போய் வீட்டுல போய். எலக்ட்ரிக் பெல்ஸ்ல இருக்கு சார். ஓகே, அடுத்தது, மின் உருகி என்றால் என்ன? இங்கிலீஷ்ல சார். இல்ல தமிழ்ல. இங்கிலீஷ்ல என்ன தெரியுமா? இது யாரா சொல்றாங்க? நோ சார். இது யாரா சொல்றாங்க? மின் உருகிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? ஃபியூஸ்னு அர்த்தம். நம்ம வீடுகள்ல ஃபியூஸ் போயிடுச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா? எஸ் சார். ஆமா சார். ஆமா, அதுக்கு மின் உருகி என்றால் ஃபியூஸ் என்று அர்த்தம். ஃபியூஸ் எதுக்கு யூஸ் ஆகுது? சார் அதிக மின்சாரம் வரும்போது அது தாங்கிக்கும் சார். அது உருகிடும் சார்.
அதிக கரண்ட் சார் எலக்ட்ரிக் சர்க்யூட்ல அதிக கரண்ட் வரும்போது அது உருகிடும். அப்ப அந்த சர்க்யூட் கட் ஆயிரும். அதனால நம்ம ஃப்ரிட்ஜோ டிவியோ பாதிக்காது. சார் நம்ம டிவி வேற எக்ஸாம்பிள் டிவி சார் டிவில இருந்தே இருக்குங்க சார். டிவில வந்து அதிகமா கரண்ட் வந்தா அதை கம்மி பண்ணி உருகி சார் அதுக்கு கரண்ட் கட் ஆயிரும் சார். ஆமா கட் ஆயிடும். அது மின் உருகி என்று பெயர். அது ஃபியூஸ் என்று பெயர். ஓகே வெரி குட். காச நோய் டியூபர்குலோசிஸ், தமிழ்ல இங்கிலீஷ்ல டியூபர்குலோசிஸ் என்று பெயர். அந்த காச நோயை தடுப்பு ஊசிக்கு பேர் என்ன? பிசிஜி. பிசிஜி. வெரி குட். என்ன பிசிஜி ஃபுல் ஃபார்ம் என்ன? பேசில்லி கால்மெட்டேட் யூரின் சார். என்ன மறுபடியும் சொல்லுங்க, எனக்கு புரிய மாட்டேங்குது. என்ன பேசில்லி கால்மெட்டேட் யூரின் சார். இது கரெக்டா? எனக்கு தெரியாது, யாராவது சொல்லுங்க கரெக்டா? சார் கரெக்ட் தான் சார். இல்லை நீங்க சொன்னவங்க கரெக்டுன்னு தான் சொல்லுவீங்க. மற்றவங்களுக்கு கேட்குறேன் கரெக்டான்னு எனக்கு பார்க்கலாம். எனக்கு தெரியலம்மா, அதனால நான் கூகுளில் கேட்குறேன். கூகுள் லேடியை கேட்கலாம். கூகுள் லேடி கேட்டால் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் இருங்க. பிசிஜி எக்ஸ்பேன்ஷன். ஐயோ இது என்ன பிசிஜி, இது வேக்சின் அப்படின்னு பண்ணி. இது பிசிஜி என்ன கம்பெனி பேர் சொல்லுங்க. ஃபுல் ஃபார்ம் போடுங்க சார். இதுப்பா பிசிஜி. பாருங்க பாரு கரெக்டா நீங்க சொன்னது கரெக்டமா. பாருங்க கீழே இருக்கு பாருங்க. பேசிலஸ் கால்மெட் குரின். குரினா குயிரின். ஓ ஃபேண்டாஸ்டிக். யார் சொன்னது? இது சொன்னது யாரு? சார் சஞ்சய். சஞ்சய் வெரி குட். வாழ்த்துக்கள், அட்டாசமாக சொல்லிட்டீங்க. எனக்கு இது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறேன். இது கேள்விப்படாமையே நான் 64 வயசு நான் இருந்துட்டேன் பாருங்கள். பிசிஜின்னு தெரியும், ஆனால் அதனுடைய எக்ஸ்பான்ஷன் பேசிலஸ் கால்மெட் குரின். ஓகே வெரி குட், வாழ்த்துக்கள். அடுத்தது காசநோய் சொல்லியாச்சு. அடுத்தது 15வது கேள்வி. டேஷ் இலையிலிருந்து பெறப்பட்ட பசை தோலில் உள்ள கொப்பளங்களை ஆற்றுகிறது. உங்க காலில் ஏதாவது கீழாநெல்லி சார். கீழாநெல்லியா? இல்லை, குப்பை சார் குப்பை குப்பை மேனி தான் சார். குப்பை மேனிக்கு வேற என்ன பேரு சொல்லுங்க பாருங்க. குப்பை மேனி, அதுக்கு ஏதாவது வேற ஏதாவது பேர் இருக்கா? அது ஏதோ வேற ஒரு பேர் இருக்கு, எனக்கு தெரியல, மறந்துட்டேன். பட் ஏதோ வேற ஒரு பேர் இருக்கா? சரி நோ ப்ராப்ளம். குப்பை மேனி என்பது அது அது குப்பையில எல்லா குப்பை இருக்கிற இடத்துல அது இருக்கும். குப்பை மேனி அந்த இலையை கசக்கி அக்கல்சியா சார். ஆல்பா இண்டிகா சார். என்ன? ஆக்டிஃபை இண்டிகா தான் சார். ஆல்பா இண்டிகா அதோட இன்னொரு பேர் கேட்டீங்க. ஓ அதனுடைய பொட்டானிக்கல் நேம் அதான். வெரி குட். ஓகே, அது எனக்கு தெரியாது. கற்றது கைமண் அளவு அப்படிங்கிற சொல்லுங்க. ஒரு பொட்டானிக்கல் நேம் சொன்னீங்கல்ல சார், அது திருப்பி ஒரு டைம் ரிப்பீட் பண்ண முடியுமா? அது அந்த பையன் சொன்ன எனக்கே தெரியாது. யார் சொல்லுப்பா? அட்டாலிஃபா இண்டிகா. அட்டாலிஃபா இண்டிகா. ஓகே சார். ஓகே, எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா, கற்றது கைமண் அளவுன்னு சொல்லுவோம் இல்லையா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ் சார், கல்லாதது உலகளவு. உலக அளவு. அதான் நானே ஒரு கதை சொல்கிறேன் அடுத்த கேள்வி போகிறதுக்கு முன்னாடி. என்னுடைய சன் வந்து அப்போ வந்து 3ஆவதோ 2ஆவதுன்னு வச்சுக்கலாம். 2ஆவதுன்னு வச்சு அவன் வந்து அப்பப்போ பொம்மை வாங்கி கொடுன்னு ரொம்ப கலாட்டா பண்ணுவான். அப்போது பொம்மை எப்போ என்கிட்ட காசே இருக்காது. அப்போ அந்த காலத்துலலாம் காசு கம்மியாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுவேன்னா, பொம்மை கடைக்காரன்ட்ட போய் இங்கே பாரு பொம்மைக்காரரை, நான் கூப்பிட்டு வருவேன் எங்கள் பையனை, நீங்கள் ₹1 மேலே பொம்மை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் காமிக்கிறத ₹1 பொம்மை தான் காமிக்கணும். ஏன்னா எனக்கு அதுக்கு மேலே வாங்க முடியாது. அவன் ஏதோ பெரிய பொம்மையாக கேட்டான்னா ₹5 ₹10 வாங்க முடியாது. அப்போ என்கிட்ட சக்தி இல்லை, உண்மையாகவே சக்தி இல்லை. நான் சும்மா போய் இதெல்லாம் சொல்ல உங்களுக்காக கதை சொல்ல, உண்மையாகவே நடந்ததை சொல்கிறேன். அப்புறம் அவர் வந்து ஒரு ₹1 பொம்மையெல்லாம் வாங்கினார். எங்கள் பையன் யோசனை பண்ணான், அவன் கில்லாடி. இதெல்லாம் எல்லா குழந்தைகளுமே அந்த சின்ன வயசில் இந்த அப்பாவை எப்படி ஒரு ₹5 ₹10 பொம்மை வாங்கி கொடுக்க செய்கிறது அப்படின்னு யோசனை பண்ணியிருப்பானாட்டிருக்கு. அதாவது இந்த ரிமோட் கார்னு சொல்லுவாங்க இல்லையா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரிமோட் கார். எஸ் சார், ரிமோட் கார். அதெல்லாம் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அது ₹10 ₹20. இன்றைக்கெல்லாம் ₹100 இருக்கும்னு நினைக்கிறேன். அது எவ்வளோ தெரில. அப்போ ₹10 அதெல்லாம் பெரிய பணம். ₹10 இன்னைக்கு எவ்வளோ ரூபா? 500 சார். ஐயோ 500ஆ? சரி, அப்போ வந்து ₹10 ₹20 இருந்தது. எனக்கு அது அவ்வளோ வாங்கி கொடுக்க முடியாது. அவன் என்ன பண்ணான்னா, என்னை வந்து ஒரு நாள் வந்து எப்படியும் அந்த அப்பாவை மடக்கி ஒரு மடக்கி
அவர்கிட்ட நான் ரிமோட் கார் வாங்கணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டான்னாட்டிருக்கு. நேராக வந்து கேட்டேன், அப்பா நீ எவ்வளோ ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கேன்னு கேட்டான். நான் எல்லாம் கவுண்ட் பண்ணி 12வது படித்து அப்புறம் BE 5 வருஷம், 17, MBA 2 வருஷம், 19 ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கேன்டா அப்படின்னு. இப்போ 19 ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கேன். நான் வந்து 3rd ஸ்டாண்டர்ட் 2nd ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கேன். அப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்ல முடியுமான்னு கேட்டான். எனக்கு என்னென்னா இவங்கிட்ட எப்படி எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறது, பையன்கிட்ட தெரியும் கேள்றா அப்படின்ட்டேன். அவன் கேட்டான் பாரு ஒரு கேள்வி, மதர் தெரசாவோட அம்மா பேர் என்னன்னு கேட்டான். மதர் தெரசா தெரியுமா? மதர் தெரசாவோட அம்மா பேருன்னு கேட்டான். எனக்கு அது தெரியல. அப்போ அவன் ஒரே கைதட்டி, ஓ நீ 9th ஸ்டாண்டர்ட் படித்து உனக்கு தெரியலது, அதனால் எனக்கு நீ ரிமோட் கார் வாங்கி கொடு. முதல்ல சொல்லிட்டான், நான் கேட்டு பதில் சொல்ல முடியலன்னா நான் கேட்டது நீ வாங்கி கொடுக்கணும்னு கேட்டான். நானும் பெரிய பந்தாவா, நம்ம 19th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கோம், நம்ம சொல்ல முடியாதா அப்படின்னு சொல்லி எஸ்ன்ட்டேன். அப்புறம் பார்த்தா அவன் கேட்ட கேள்வி பதில் சொல்ல முடியல. அப்புறம் ரிமோட் கார் வாங்கி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஆகிப்போச்சு. ஸோ இந்த கேள்வியை பார்க்கும்போது கட்டுறது கைமண் அளவு அப்படிங்கிறது அதை பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு, அந்த ஞாபகம் வந்துடுச்சு எனக்கு. ஓகே, இப்போ அவனுக்கு 30 வயசு ஆகிப்போச்சு, 29 வயசு ஆகிப்போச்சு. அப்போ அவன் 2வது எந்த வயசு இருந்திருப்பான்? 2வது 7 வயசா? ஸோ திஸ் ஹஸ் ஹேப்பன்ட் ஆல்மோஸ்ட் 22 இயர்ஸ் பேக். ஓகே, அடுத்தது, இரத்த சிவப்பணுக்களில் காணப்படும் இரும்பு அணுக்களால் ஆன இரத்தத்துக்கு சிவப்பு நிறத்தை அளிக்கக்கூடிய நிறமி எது? ஹீமோகுளோபின். ஹீமோகுளோபின் சொல்கிறாங்க, கரெக்டா? அதாவது ரெட்டு பிளட்டு ரெட்டாக இருக்குது, அதுக்கு அது காரணம் வந்து அந்த ரெட் செல்ஸு. அந்த ரெட்டு கொடுக்குற அந்த கெமிக்கல் என்னன்னு கேட்குறாங்க. ஹீமோகுளோபின் என்பது சரியான விடை. வாழ்த்துக்கள் சொன்னவங்களுக்கும். எல்லாரும் தெரிஞ்சுங்க ஹீமோகுளோபின். அடுத்தது 17வது கேள்வி. தூதுவளையின் இலைகள் மற்றும் மலர்கள் டேஸ் மற்றும் மருந்தாக பயன்படும். தூதுவளையில் இலைகள், மலர்கள். ஆஸ்துமா. சார் tuberculosis க்கு ஆஸ்துமா இருக்கும் சார். Yes, sir. இல்ல தூதுவளையோட இலை, மலர் வேற ஏதாவது யூஸ் ஆகுதா? cough and cold க்கு கூட. இல்ல ஆக்சுவலா இது இப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். இருங்க, இப்படி ஐ திங்க் இந்த கேள்வி இப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். அது கேள்வி கொஞ்சம் இங்க சார் காஃப் அண்ட் கோல்ட் வந்து இல்ல இங்க பாருங்க, கேள்வியை புரிஞ்சுங்க. கொஸ்டின் மாத்திருக்கேன். தூதுவளையின் இலைகள், மலர்கள் மற்றும் டேஷ் மருந்தாக பயன்படுகிறது. இந்த மற்றும் அப்புறம் டேஷ் வரும். fruits. ஃப்ரூட்ஸா? தூதுவளை ஃப்ரூட்ஸ் இருக்கா? ஆமாங்க சார். புக்ல அப்படி தான் சார் கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க? The leaves and fruits of this plant cure cough and cold. ஃப்ரூட்ஸ் இருக்குமா? அங்க அதான் கேட்டிருக்காங்க. தூதுவளை இலைகள், மலர்கள் மற்றும் பழங்கள் மருந்தாக பயன்படுகின்றன. ஓகே, அடுத்தது ஆந்த்ராக்ஸ் என்ன? பறவைகளுக்கு பரவுற ஒரு டிசீஸ். ஆமா, பறவைகளுக்கு பரவும் ஒரு டிசீஸ்க்கு பேர் ஆந்த்ராக்ஸ் என்ற பெயர். தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் ஆந்த்ராக்ஸ் தான் அதுக்கு பேர். பறவையா மாடா? பறவை சார். பறவையா கால்நடையா? பறவை. சரி, செக் பண்ணிக்கங்க. எனக்கு தெரியல. பேர்ட்ஸா? எஸ் சார். ஓகே, இந்த பறவை காய்ச்சல் அப்படிங்கிறாங்க, அதுதானே இது? எஸ் சார். ஓஹோ. அடுத்தது, டேஷ் உலோகம் துருப்பிடிதலுக்கு உள்ளாகிறது. எந்த உலோகம் துருப்பிடிதலுக்கு? அயன் மெட்டல் is subjected to rusting. சரி, யாராவது ஆஃப் பண்ணி வைங்க உங்க மைக் ஆஃப் பண்ணி வைங்க. அது உங்களுக்கு உங்க இது ஏற மாட்டேங்குது, பண்ண முடிய மாட்டேங்குது. அடுத்த கடைசி கேள்வி, பிரைன் என்பதின் டேஷின் அடர்கரைசல். Sodium chloride sir. Sodium chloride. சோடியம் குளோரைடு அடர்கரைசல் என்றால் என்ன? தமிழ்ல அடர்கரைசல் என்றால் என்னன்னு கேட்கிறேன். பிரைன் என்பது சோடியம் குளோரைடோட கரைசல்னா சொல்யூஷன். தமிழ்ல கரைசல்னா சொல்யூஷன்.
அடர் கரைசல் என்றால் கொஞ்சம் திக்கா அதுல Okay. வாட்டர் கலக்காம இரு யார் சொல்லுங்க வாட்டர் கலக்காம? சார் சஞ்சய் சஞ்சய் வாட்டர் கலக்காம யான்னு சொன்னீங்க? சார் நான் தான் சார் சஞ்சய சஞ்சீவா? சஞ்சய் சார் எந்த ஊர் நீங்க? சார் மணச்சநல்லூர் ஓ சரி. பிரெயின் என்பது acid, அதாவது திக்கா இருக்கு. நீங்க அதுக்கு ஒரு கெமிக்கல் பேர் இருக்கு. ஏன் உங்க இதுல எக்கோ வருது? யாரோ ஒருத்தர் இல்ல, இப்படி வரக்கூடாதே. இப்ப சொல்யூஷன் அப்படின்னு அது ஆக்சுவலா கரைசல்னா சொல்யூஷன், அடர் கரைசல்னா திக்கா இருக்குன்றீங்க. அது என்னவா இருக்கும்? அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன இருக்கும்? என்ன சொல்யூஷன்? ஐடி சொல்யூஷன் சார். என்ன சொல்யூஷன்? ஐடி சொல்யூஷன். அடியா? எஸ் சார். எலக்ட்ரோலைசிஸ் சார். இல்ல சொல்யூஷன். வாட் ஆர் த டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன்? சொல்லுங்க பார்க்கலாம். பிரெயின் சொல்யூஷன். கிரீனா? சரி இருக்கலாம். சொல்யூஷன் வந்து சேச்சுரேட்டட் சொல்யூஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சேச்சுரேட்டட் சொல்யூஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு கேட்குறேன். நோ சார். எப்படிமா 8ஆவதுக்கெல்லாம் வந்திருக்குமே சொல்யூஷன்? இல்லை 9ஆவதுக்கு வரும். சேச்சுரேட்டட் சொல்யூஷன் என்றால் அடர் கரைசல் என்ற பெயர். அது என்ன அர்த்தம்னா, நீங்கள் ஒரு தண்ணியில் நீங்கள் சோடியம் குளோரைட் போட்டிங்கன்னு வச்சுக்கங்க, போட அது கரையும். ஒரு லெவலுக்கு மேலே கரையாது அது. ஏன்னா அது வந்து சேச்சுரேட் ஆகி போச்சு. அந்த குழந்தை சொன்ன மாதிரி அதுக்கு அடர்த்தியாக இருக்குதுங்கிறது அதான் அர்த்தம். பட் ஆக்சுவலாக மீனிங் வந்து போட்டே இருந்தால் கரைஞ்சிட்டே இருக்கும், ஒரு லெவலுக்கு மேலே கரையாது. அப்போ அந்த கரைசல், அந்த சொல்யூஷனுக்கு பேர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். இப்போ மறுபடியும் அதிகமான உப்பை கரைய வைக்கணும்னு பண்ணால் என்ன பண்ணணும்னு தெரியுமா? இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அது கரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் போட்டால் கரைய மாட்டேங்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் கரையை வைக்கணும்னு என்ன பண்ணணும்? சார் நான் வந்து தண்ணி ஊற்றுறேன்.